نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعد الله الذين آمنوا منكم وعملوا الصالحات ليستخلفنهم في الأرض كما استخلف الذين من قبلهم وليمكنن لهم دينهم الذي ارتضى لهم وليبدلنهم من بعد خوفهم أمنا إلى آخر الآية. وقال رسول الله صلى الله عليه وسلم يوشك الأمم أن تداعى عليكم كما تداعى الأكلة إلى قصعتها. فقال قائل ومن قلة نحن يومئذ يا رسول الله؟ قال بل أنتم يومئذ كثير ولكنكم غثاء كغثاء السيل ولا ينزعن الله من صدور عدوكم المهابة منكم ولا يقذفن الله في قلوبكم الوهن. فقال قائل يا رسول الله وما الوهن؟ حب الدنيا وكراهية الموت، أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. يا فتاح يا فتاح يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அருமையான அல்லாஹ்வின் அடியார்களே, இன்று உலகெங்கிலும் இஸ்லாமியர்கள் எங்கு நோக்கினும் ஒரு சிரமத்திற்குள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பக்கம் பலஸ்தீன் மக்கள் பைத்துல் மக்திஸை காப்பதற்காக ஒரு வருடத்திற்கும் மேலாக தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். மறுபக்கம் சமீப காலமாக சிரியா முஸ்லீம்கள் கடுமையாக தாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இன்னொரு பக்கம் பார்த்தோம் என்று சொன்னால் நம் தாய் திருநாட்டிலே இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் அதிகமான துன்பங்களும் அநீதங்களும் இழைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த துன்பங்கள் எல்லாம் இஸ்லாமியர்களுக்கும் இந்த துன்பங்கள் எல்லாம் இந்த நூற்றாண்டில் மட்டும்தான் வந்து கொண்டிருக்கின்றதா? முதல் நூற்றாண்டிலே வரவில்லையா என்று பார்த்தோம் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பிருந்தே இஸ்லாத்திற்கு எதிராகவும் இந்த தாக்குதல் எல்லாம் ஆரம்பித்து விட்டன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு 50 வருடத்திற்கு முன்பாக மக்கள் எல்லாம் அன்றைய காலத்திலே யாத்திரைக்காக வணங்குவதற்காக மக்கா மாநகரை நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள். இதை ஒரு கிறிஸ்துவ மன்னன் பார்த்து மக்கள் எல்லாம் திசை திருப்ப வேண்டும், மக்களை கிறிஸ்துவ மதத்திற்காக திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய ஆலயத்தை எழுப்பி மக்களை இந்த ஆலயத்தை நோக்கி வருவதற்காக தன்னுடைய கவர்னர் அப்ரஹா என்கின்ற கவர்னருடன் தலைமையில் ஒரு படையை அமைத்து காபாவை தகர்ப்பதற்காக ஒரு யானைப்படையோடு அனுப்பி வைக்கிறான். இந்த சமயத்திலே அந்த அப்ரஹா என்கின்ற கவர்னர், அந்த தளபதி, அவர் மக்காமா நகரில் உள்ள அனைத்து மக்களுடைய ஒட்டகத்தை கடத்தி ஊருக்கு வெளியே வந்து விடுகின்றார். இந்த சம்பவம் நம்மளுக்கு அனைவருக்கும் விரிவாக தெரியும். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி அந்த ஒட்டகத்தை, ஊர் மக்களுடைய ஒட்டகத்தை திரும்பி வாங்கி சென்று விடுகின்றார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், இது அல்லாஹுடைய வீடாக இருக்கின்றது, அல்லாஹுடைய வீடை அல்லாஹ் பாதுகாப்பான். அதன் அடிப்படையில் அல்லாஹு தாலா தன்னுடைய இறை இல்லத்தை அல்லாஹு தாலா அபாபில் என்கின்ற சிறிய பறவையின் மூலமாக அல்லாஹு தாலா அவனுடைய படையையும் அவனுடைய யானைப்படை முழுவதையும் அல்லாஹ் அழித்து தன்னுடைய இறை இல்லத்தை பாதுகாத்தான். இந்த ஆண்டிற்கு யானை ஆண்டு என்று குறிப்பிடப்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு 50 வருடத்திற்கு முன்பாகவே இஸ்லாமிற்கு எதிராக ஒரு சோதனை வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத் பட்டம் கிடைத்த பிறகு அவர்களுக்கு அதிகமான துன்பங்கள் எல்லாம், இன்னல்கள் எல்லாம் வந்து கொண்டு தான் இருந்தன. நாம் அனைவரும் இஸ்லாமிய வரலாற்றை படித்திருப்போம். பத்ருடைய யுத்தம், உஹதுடைய யுத்தம், ஹந்தக்குடைய யுத்தம், இது போன்ற இக்கட்டான பல சூழ்நிலைகள் சஹாபாக்கள் எதிர்கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்திற்கு பிறகு ஒரு புறம் பார்த்தோம் என்று சொன்னால் மக்கள் எல்லாம் சாரையாக இஸ்லாத்தை விட்டு வெளியாகி கொண்டிருக்கின்றார்கள். மறுபக்கம் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு கூட்டம் ஜகாத் கொடுக்க மாட்டோம் என்று கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். இன்னொரு புறம் பார்த்தோம் என்று சொன்னால் தான் நபி என்று, தான் இறுதி நபியா என்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதி நபியாக இல்லை என்று ஒரு பொய்யான நபியை உருவாக்கி மக்கள் எல்லாம் அவன் பின் சென்று கொண்டிருந்தார்கள்.
இவ்வாறாக பல சூழல்கள், பல இக்கட்டான சூழல்கள் இஸ்லாமியர்கள் சஹாபாக்கள் எதிர்கொண்டார்கள். இன்னும் எந்தளவுக்கு என்று சொன்னால் உலமாக்கள் கூறுகின்றார்கள், இன்று மக்கமா நகரிலே காபாவுக்கு அருகிலே வைக்கப்பட்டுள்ள ஹஜ்ருல் அஸ்வதுக்கள் ஒரு காலத்திலே கடத்தி செல்லப்பட்டது. அதற்கு பிறகு இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் அந்த ஹஜ்ருல் அஸ்வதுக்களை எடுத்து வந்தார்கள். அந்த ஹஜ்ருல் அஸ்வதுக்கள் 18 துண்டுகளாக துண்டாக்கப்பட்டது. இப்போது வைக்கப்பட்ட ஹஜ்ருல் அஸ்வதுக்கள் 18 துண்டுகளையும் ஒட்டி இணைக்க வைக்கப்பட்ட ஒரு கல்லாக இருக்கின்றது. ஆக இவ்வேறாக பல இன்னல்கள், துன்பங்கள் இஸ்லாமியர்கள் எதிர்கொண்டிருக்கின்றார்கள். இஸ்லாமிய வரலாற்றை படித்தோம் என்று சொன்னால், தாத்தாரிகள் இஸ்லாமியர்கள் மீது தொடுத்த ஒரு தாக்குதல் எந்த ஒரு சமூகத்திற்கும் கொடுத்திருக்காது. அவ்வளோ பெரிய ஒரு இனப்படுகொலை தாத்தாரியர்கள் இஸ்லாமியர்கள் மீது தொடுத்தார்கள். உலமாக்கள், வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகின்றார்கள், தாத்தார்களுடைய தாக்குதலின் காரணமாக அவர்கள் இஸ்லாமியர்களுடைய பிணங்களை ஒரு நாளிற்கு மட்டும் 3 லட்சத்திற்கு மேல் அதிகமாக எண்ணப்பட்டது. அவ்வளோ முஸ்லீம்கள், இவ்வளோ அதிகமான முஸ்லீம்கள் ஒரு நாளிலே கொல்லப்பட்டார்கள். அவ்வளோ ஒரு இனப்படுகொலை, ஒரு பெரும் சமூகத்துடைய படுகொலை தாத்தார்கள் மூலமாக ஏற்பட்டது. ஆனால் அல்லாஹு தாலா அந்த இஸ்லாமியர்கள் அழிக்கப்பட்டாலும் அல்லாஹ் இஸ்லாத்தை அழிக்குவது கிடையாது. எந்த தாத்தாரியர்கள் மொத்த இஸ்லாமிய சமூகத்தை அளித்தார்களோ அந்த தாத்தாரியர்கள் சமூகத்தின் மூலமாகவே அல்லாஹு தாலா இஸ்லாமிய ஆளுமைகளை அல்லாஹு தாலா உருவாக்கினான். பாபர் போன்ற பெரும் பெரும் மன்னர்கள் அந்த தாத்தாரிய சமூகத்திலிருந்தான் வெளிவந்தார்கள். ஆக இதன் மூலமாக நாம் அறிய வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹு தாலா இஸ்லாமியர்களை அழித்தாலும், அல்லாஹு தாலா இஸ்லாமியர்கள் அழிக்கப்பட்டாலும் இஸ்லாத்தை அழிக்க மாட்டான். அல்லாஹு தாலாவுடைய பொறுப்பு என்னவென்று சொன்னால், இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அல்லாஹ்வுடையதாக இருக்கின்றது. ஆனால் இஸ்லாமியர்கள் தான் தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இஸ்லாமியர்கள் தான் இஸ்லாம் படி வாழ்ந்து தங்களுடைய தீனை, தங்களுடைய சுன்னத், தங்களுடைய மார்க்கத்தை, தங்களுடைய உயிரை, தங்களுடைய உடைமையை இஸ்லாமியர்கள் தங்களுடைய இஸ்லாம் படி வாழ்ந்து அதை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அருமையான அல்லாஹ்வின் அடியார்களே, ஆக இந்த இஸ்லாமியர்கள் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டிய அடிப்படையான விஷயங்கள் என்னவென்று சொன்னால், முதலாவது இஸ்லாமியர்கள் உறுதியாக ஈமானியர்களாக இருக்க வேண்டும். வரலாற்று ஆசிரியர்கள் முதல் நூற்றாண்டிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலிருந்து இதுவரைக்கும் உள்ள காலத்தை 4 காலங்களாக பிரிக்கின்றார்கள். முதலாவது காலம் பார்த்தோம் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தை ஸ்பிரிச்சுவல் பீரியட் என்று கூறுகின்றார்கள். அதாவது அந்த காலத்திலே ஆன்மீகம் அதிகமாக மிகைத்திருந்தது. ஆன்மீகம், இறைப்பாட்டை என்கின்ற ஒரு காலமாக அந்த காலத்திலே மக்கள் அதிகமாக இருந்தார்கள். இறைவன் ஒரு உண்மையான இறைவனை நோக்கி மக்கள் எல்லாம் செல்வதற்காக ரொம்ப தாகத்தோடு இருந்தார்கள். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் ஒரு ஆன்மீகத்துடைய காலமாக இருந்தது. அந்த சமயத்திலே உள்ள இஸ்லாமிய எதிரிகள் இஸ்லாத்துக்கு எதிராக எடுத்த ஆயுதம் என்னவென்று சொன்னால் ஏகத்துவத்தை தான், ஈமானை தான். அந்த சமயத்திலே ஈமானுக்கு எதிரான விஷயத்தை அந்த சமயத்தில் உள்ள இஸ்லாமிய எதிரிகள் கையை எடுத்தார்கள். ஆக இஸ்லாமியர்களுக்கிடத்திலே முதன்மையாக உள்ள மிகப்பெரிய ஆயுதம் என்னவென்று சொன்னால் உறுதியான ஈமானாக இருக்க வேண்டும். உறுதியான ஈமான் இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே பார்த்தோம் என்று சொன்னால், குஃபார்கள், முஷ்ரிக்கீன்கள், யஹூதிகள், முனாஃபிக்கீன்கள் இவருடைய அசல் கொள்கை என்னவென்று சொன்னால் ஈமானுக்கு எதிரான கொள்கையாக தான் இருந்தது. இவர்கள் எதிர்ப்பதற்கான காரணம் என்னவாக இருந்தது சொன்னால், ஈமானை கொண்டு தான் அவர்கள் எதிர்த்து கொண்டிருந்தார்கள். மாறாக நபியை அவர்கள் எதிர்ப்பதே கிடையாது. நபியை அவர்கள் வெறுக்கவே கிடையாது. காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதிக் அமீன் என்று அழைத்தார்கள். ஆனால் அவர்கள் வெறுத்த ஒரே காரணம் ஏகத்துவத்தை மட்டும்தான் வெறுத்தார்கள். ஆக ஈமானியர்களிடத்திலே, முஸ்லிம்களிடத்திலே முதன்மையாக இருக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் உறுதியான ஈமான் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், வஅதல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத். அல்லாஹு தாலா குர்ஆனிலே என்னென்ன நிஅமத்துகளை, மறுமைக்கான வாக்குறுதிகளை அளிக்கின்றானோ அந்த அனைத்து வாக்குறுதிகளிலும் அல்லாஹு தாலா 2 நிபந்தனைகளை வைக்கின்றான். முதலாவது ஈமான், இரண்டாவது நல்ல அமல்கள்.
முஸ்லிம்களாகின்றவர்கள் உறுதியான ஈமானோடும் நல்ல அமல்கள் செய்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹாலா உண்மையிலும் அல்லாஹர்களுக்கு நல்ல வாக்குறுதிகளை அளிக்கின்றான். நாளை மறுமையிலும் அல்லாஹாலா நல்ல வாக்குறுதிகளை அளிக்கின்றான். அல்லாஹாலா ஒரு ஆயத்தில் குறிப்பிடுகின்றான், உண்மையான ஈமான் கொண்டு நல்லமல் செய்வர்களுக்கு அல்லாஹாலா இந்த பூமியை வசப்படுத்தி தருகின்றான். லயஸ்தஹ்லிஃபன்னஹும் ஃபில் அர்லி கமஸ்தஹ்லஃபல்லதீன மின் கப்லிஹிம். அந்த ஈமானியர்கள் எந்தளவு உறுதியான ஈமானியர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹு தாலா அவருக்கு முன்புள்ள ஈமான்களுக்கு எவ்வாறு இந்த உலகத்தை வசப்படுத்தி தந்தானோ அதே போன்று இந்த பூமியை இந்த உலகத்தை அல்லாஹ் அவர்களுக்கும் வசப்படுத்தி தருவான் என்று அல்லாஹ் தாலா குர்ஆனிலே வாக்குறுதி அளிக்கின்றான். வஅதல்லாஹ் என்கின்ற தெளிவான வார்த்தையில் அல்லாஹ் தாலா குறிப்பிடுகின்றான். ஆக முதன்மையான விஷயம் என்னவென்று சொன்னால் உறுதியாக ஈமான் இருக்க வேண்டும். சஹாபாக்கள் முதல் நூற்றாண்டிலே பார்த்தோம் என்று சொன்னால் சஹாபாக்களுடைய உறுதியான ஈமானின் காரணமாக மிக பெரும் வல்லரசுகள் எல்லாம் முஸ்லீம் நாடாக மாறின. எந்த அளவுக்கு என்று சொன்னால் தாத்தாரியர்கள் முன்பே கூறியது போன்று தாத்தார்களுடைய வெறி தாக்குதலின் காரணமாக பல லட்சம் முஸ்லீம்கள் அழிக்கப்பட்டார்கள். அபுல் ஹசன் அலி நதவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிதாபில் எழுதுகின்றார்கள், தாத்தார்கள் தோத்து விட்டார்கள் என்று சொன்னால் அதை உண்மைப்படுத்தாதீர்கள் என்று தன்னுடைய கிதாபில் எழுதுகின்றார்கள். அந்த அளவுக்கு தாத்தார்கள் மிகவும் மிகைத்திருந்தார்கள். அவருடைய ஆட்சி என்பது மிகவும் அதிகமாக இருந்தது. ஆனால் அந்த தாத்தார்கள் இப்போ இடத்திலிருந்து அல்லாஹு தாலா ஒரு மிகப்பெரிய ஆளுமைகளை அல்லாஹு தாலா வெளியாக்கினான். இதெல்லாம் இதனுடைய தாக்கம் என்னவென்று சொன்னால் ஈமான் தான். ஈமானுடைய தாக்கத்தின் காரணமாக அல்லாஹு தாலா எதிரிகளை அல்லாஹு தாலா ஈமானுக்கு அல்லாஹ் தாலா சாதகமாக ஆக்கிவிட்டான். ஈமானுக்கும் தன்னுடைய தீனுல் இஸ்லாத்துக்கும் அல்லாஹ் தாலா சாதகமாக ஆக்கிவிட்டான். சஹாபாக்களுடைய ஈமான் அதுவாக தான் இருந்தது. சஹாபாக்கள் ரோம் தேசத்தை அவர்கள் இஸ்லாமிய தேசமாக மாற்றினார்கள். ரோம் தேசத்துள்ள மக்கள் எல்லாம் அரசர்களையும் சாமியார்களையும் வணங்கி கொண்டிருந்தார்கள். சஹாபாக்களுடைய ஈமானிய தாக்கம் முழு ரோம் தேசமும் இஸ்லாமாக மாறியது. சஹாபாக்கள் பாரசீகத்தை முஸ்லீம் தேசமாக மாற்றினார்கள். பாரசீக முழு மக்களும் மஜூசிகளாக இருந்தார்கள், சூரிய வணங்கிகளாக இருந்தார்கள். அந்த பாரசீக தேசத்தை இஸ்லாமிய தேசமாக மாற்றினார்கள். சஹாபாக்களுடைய தாக்கம், சஹாபாக்களுடைய ஈமானிய தாக்கம் இந்தியா வரை, இந்த இந்திய திருநாடு வரை அவர்கள் தாக்கம் ஏற்பட்டது. இந்திய மக்கள் எல்லாம் மாட்டை வணங்கி கொண்டிருந்தார்கள். அந்த மாட்டுடைய வணக்கத்தை விட்டு வெளியாக்கி ஓரிருவனாகிய ஏகத்துவத்தின் பக்கம் சஹாபாக்கள் அனைத்து மக்களையும் மாற்றினார்கள். துருக்கி தேச மக்கள் அனைவர்களும் ஓநாய்களை வணங்கி கொண்டிருந்தார்கள். அந்த மக்களை அனைவர்களும் இஸ்லாமிய மக்களாக மாற்றினார்கள். இந்த அனைத்தையும் அபுல் ஹசன் அலி நதீர் அவர்கள் தங்களுடைய கிதாபில் குறிப்பிடுகின்றார்கள். ஆக சஹாபாக்களுடைய உறுதியான ஈமானின் காரணமாக பல நாடுகள் இஸ்லாமிய நாடுகளாக மாறியது. அருமையான அல்லாஹ்வுடையார்களே, ஆக ஒரு இஸ்லாமியனுக்கு இருக்க வேண்டிய முதல் தன்மை என்னவென்று சொன்னால் அவனிடத்தில் உறுதியான ஈமான் இருக்க வேண்டும். ரிபீ பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரலாற்றிலே பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு ஹதீஸ் கூட அவங்க அறிவித்தது என்பதே கிடையாது. ஆனால் அவர்கள் செய்த ஒரே ஒரு சம்பவத்தின் காரணமாக இன்று வரைக்கும் அவர்கள் வரலாற்றிலே மிகப்பெரிய ஒரு பிரசித்தி பெற்ற சஹாபியாக இருக்கின்றார்கள். காரணம் என்னவென்று சொன்னால் அவர்கள் ஈமானிய அழைப்பு கொடுத்தார்கள். மிகப்பெரிய வல்லரசு மன்னன் ருஸ்துமுக்கு எதிராக ஈமானிய அழைப்பு கொடுத்தார்கள். அந்த ஈமானிய அழைப்பின் காரணமாக இன்று வரைக்கும் அவர்கள் வரலாற்றிலே மிகப்பெரிய ஒரு இடம் பிடித்திருக்கின்றார்கள். அந்த வரலாற்றை, அந்த சம்பவத்தை படிக்கும் சமயமெல்லாம் புல்கள் அரிக்கும். அந்த அளவுக்கு அவருடைய அந்த சம்பவம் இருக்கும். ரிபீ பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ருஸ்துமுடைய சபைக்கு உள்ளே செல்கின்றார்கள். அந்த சமயத்தில் ருஸ்துமாகின்றவன் தன்னுடைய சபைகளை அலங்கரித்து வைத்திருக்கின்றான். தன்னுடைய பிரஜைகள் எல்லாம் உயர்ந்த நாற்காலிகள் அமர வைத்திருக்கின்றான். தன்னுடைய சபையை சிவப்பு கம்பளின் மூலமாக விரித்து அலங்கரித்து வைத்திருக்கின்றான். தங்கங்கள், வைடூரியங்கள் அனைத்தின் மூலமாக அலங்கரித்து வைத்திருக்கின்றான். காரணம் என்னவென்று சொன்னால் வரக்கூடிய எதிரி நாட்டு தூதுவர் இந்த தங்க வைடூரியம் அலங்காரத்தை எல்லாம் பார்த்து பயந்து விட வேண்டும் என்பதற்காக. ரிபீ பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு அழுக்கு மொந்தமான போர்வையை போர்த்தி கொண்டு தன்னுடைய பலகீனமான கழுதையை கொண்டு வருகின்றார்கள். அந்த கழுதையை அந்த அரண்மனை உள்ள ஒரு தூணிலே கட்டுகின்றார்கள். அழகு வேலைப்பாடு செய்யப்பட்ட தூணிலே கட்டுகின்றார்கள். தன்னுடைய வாளை அந்த சிவப்பு கம்பளியில் கிழித்து கொண்டமாக வருகின்றார்கள். வந்து அருகிலே நின்று ருஸ்துமிடத்திலே பேசுகின்றார்கள், தாவத் கொடுக்கின்றார்கள். மிக பெரும் கம்பீரமான தாவத் கொடுக்கின்றார்கள். இப்தஅஸன அல்லாஹ் நுக்ரிஜ இபாதத்தில் இபாத இலா இபாத
இபாதத்தில்லா வமின் லீக்கு துன்யா இலா கஸ்ஆ வமின் லீக்கு துன்யா இலா சாத்திஹா. நாங்கள் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்டவர்களாக இருக்கின்றோம். எதற்காக நான் அனுப்பப்பட்டிருக்கோம் என்று சொன்னால், அடியார்களை வணங்குவதை விட்டு வெளியாகி அல்லாஹை வணங்குவதற்காக, இன்னும் நெருக்கடியான உலகத்தை விட்டு வெளியாகி இன்னும் விசாலமான உலகத்தின் பால் நீங்கள் வருவதற்காக நாங்கள் அழைப்பதற்காக வந்திருக்கிறோம் என்று ஈமானிய அழைப்பை கொடுக்கின்றார்கள். இந்த மன்னன் இந்த ஈமானிய அழைப்பை கேட்டு ரிபீப் பின் ஆமிர் அவர்கள் திரும்பிய பிறகு, அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு திரும்பிய பிறகு மன்னன் அங்கே பிரஜைகளிடத்தில் கேட்கின்றான், இந்த வந்த நபரை பற்றி நீங்கள் என்ன எண்ணுகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது அங்கே இருக்க பிரஜைகள் எல்லாம் கூறுகின்றார்கள், அரசே, இவரோ ஒரு பலகீனமானவர், இவர்கிட்ட எந்த ஒரு படைபலமும் கிடையாது, இவர்கிட்ட போதிய பொருளாதார பலமும் கிடையாது, இவர்கிட்ட போதிய ஆயுத பலமும் கிடையாது, இவரின் மூலமாக எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது, இவரை கண்டு அஞ்ச வேண்டிய அவசியமில்லை என்று அவர்கள் பிரஜைகள் எல்லாம் கூறும் பொழுது ருஸ்தும் மன்னன் கூறுகின்றான், நீங்கள் இவருடைய படை பலத்தையோ இவருடைய ஆயுத பலத்தை இவருடைய பொருளாதார பலத்தை மட்டும்தான் பார்த்தீர்கள், ஆனால் நான் இவருடைய உள்ள அந்த உறுதியான நம்பிக்கையை பார்த்தேன், இவரிடத்திலும் உள்ள அந்த உறுதியான தைரியத்தை நான் பார்க்கின்றேன் என்று கூறினார்கள். அருமையான அல்லாஹ்வுடையார்களே, சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், சஹாபாக்களுடைய ஈமானிய தாக்கம் எந்தளவுக்கு அந்த ஒரு கொடுங்கோல மன்னன் வல்லரசு மன்னனுடைய உள்ளத்தில் தாக்கம் ஏற்படுத்தி இருக்கின்றது. அங்கே இருக்க பிரஜைகள் எல்லாம் அதை ஆமோதிக்கும் வண்ணமாக, அதாவது அதை அதிருப்தி வெளிப்படுத்தும் வண்ணமாக அந்த அரசர் அவர் ஈமான் ஏற்றுக்கொள்வதற்காக முற்படுகின்றார். அந்த சமயத்தில் அனைத்து பிரஜைகளும் அதை அதிருப்தி தெரிவிக்கும் வண்ணமாக அதை அவர்கள் மறுக்கின்றார்கள். உடனே மன்னராகின்றவர் தன்னுடைய கருத்தை மாற்றிக்கொள்கின்றார். அருமையான அல்லாஹ்வுடையார்களே, சஹாபாக்களுடைய ஈமான் ஆகின்றது மிகவும் உறுதியாக இருந்தது. இஸ்லாமினுடைய முதல் தன்மை உறுதியான ஈமான் இருக்க வேண்டும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அன்தும் பில்ஹுல் அர்த் ஃபஇதா ஜாலத் முலூஹத்துல் மில்ஹி ஃபமாதா யம்லஹு த்ஆம். முஃமினாகியவர்கள் நீங்கள் தான் பூமியுடைய சுவையாக இருக்கின்றீர்கள், பூமியுடைய உப்பாக இருக்கின்றீர்கள். உப்பிலே உள்ள உப்புடைய தன்மை நீங்கிவிட்டது என்று சொன்னால் பிறகு உணவு எவ்வாறாக சுவையாக இருக்கும்? அதாவது பூமியிலே நீங்கள் தான் மிகவும் ஆட்சிக்குரியவர்கள், ஆளுமைக்குரியவர்கள். உங்களிடத்திலே அந்த இஸ்லாமிய தன்மை இல்லை என்று சொன்னால், ஈமானிய தன்மை இல்லை என்று சொன்னால் பிறகு பூமி எவ்வாறாக அழகு பெறும் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழகாக ஒரு கருத்தை கூறுகின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் முழுமையாக உறுதியான ஈமானியர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் ரிசாலத்தின் மீது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்தின் மீது உறுதியாக ஈமான் இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எவ்வாறு ஆன்மீகம் திகழ்ந்திருந்ததோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்திற்கு பிறகு அதிகமாக ரிசாலத்தினுடைய தன்மை, ரிசாலத்தின் மீதான நம்பிக்கை என்பது, ஈமான் என்பது குறைவாக ஆரம்பித்து விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்ததற்கு பிறகு முஸைலமத்து கذاب, அஸ்வத் அன்சி போன்ற பெரும் இஸ்லாமிய விரோதிகள் தான் நபி என்று வாதிட்டு மக்களை வழிகெடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். இரண்டாவதாக ஒவ்வொரு முஸ்லீம் இடத்திலேயும் உறுதியாக ரிசாலத்தின் மீது, நபித்துவத்தின் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும். அதற்கு முழுமையாக சுன்னத்தை பின்பற்ற வேண்டும். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸ்பெயின் எப்பொழுது வீழ்க்கப்பட்டதோ அதற்கு அடுத்தபடியாக பிரிட்டிஷ்கள் இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே இந்திய மக்களை அடிமைப்படுத்தி கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருந்த சமயத்திலே அதை எதிர்த்து முதன்மையாக குரல் கொடுத்தவர்கள் தேவபந்த் உலமாக்கள், முஸ்லீம்கள். பிரிட்டிஷ்களால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. இவர்கள் எவ்வாறு இந்த இஸ்லாமியர்கள், அவர்கள் படைபலமும் கிடையாது, அவர்களிடத்தில் பொருளாதார பலமும் கிடையாது, இருப்பினும் அவர்கள் எவ்வாறு நம்ம இடத்துல எதிர்க்கின்றார்கள்? நம்மிடத்தில் இவ்வளோ பெரிய படைபலம் இருக்குது, பொருளாதார பலம் இருக்குது, நம்மள்கிட்ட எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் நம்மளை எதிர்கொள்கிறாங்களேன்னு சொல்லி அவங்க ஒரு ஸ்பை ஏற்படுத்தி, ஒற்றனை ஏற்படுத்தி அவங்க உலா விடுறாங்க முஸ்லீமுடைய மக்களிடத்தில். அந்த சமயத்தில் அவங்க கணிக்கிறாங்க, முஸ்லீம்கள் எல்லாம் முழுமையாக சுன்னத்தை பின்பற்றுகின்றார்கள். அந்த சுன்னத்துடைய பலத்தின் காரணமாக தான் அவங்க தைரியமாக அவர்கள் எதிர்க்கின்றார்கள் என்று அந்த ஒற்றனவன் தகவல் ஆய்வறிக்கையை கொடுக்கின்றான். இந்த சுன்னத்தை பாழாக்க வேண்டும், முஸ்லிம்களிடத்திலே சுன்னத்தை போக்க வேண்டும் என்பதற்காக தான் உருவாக்கப்பட்டவன் தான் மிர்சா குலாம் காதியானி என்கின்றவன். பிரிட்டிஷால் உருவாக்கப்பட்ட ஒரு நிழல். அவன் வெறும் 40 நாளிலே இஸ்லாத்துடைய அனைத்து புத்தகங்களையும் படித்து முடித்து விட்டான். வெறும் 40 நாளிலே
இஸ்லாத்துடைய அனைத்து புத்தகங்களையும் படித்து முடித்து விட்டான். அவனுக்காக அன்றைய காலத்திலேயே பிரிட்டிஷ்கள் அதிகமாக செலவு செய்து அவனுடைய படிப்புக்காக, அவனுடைய பிரச்சாரத்திற்காக, அவனை உருவாக்குவதற்காக அதிகமாக பிரிட்டிஷ் அரசாங்கம் செலவு செய்தது. பிரிட்டிஷ் அரசாங்கம் செலவு செய்து அவனை ஒரு போலியான நபியாக உருவாக்கி மக்களை சுன்னத்தை விட்டு தூரமாக்க வேண்டும், இஸ்லாமிய மக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை விட்டும் தூரமாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு உருவாக்கப்பட்டவன் தான் மிர்சா குலாம் காதியானி. அருமையான அல்லாஹ்வினுடையார்களே, சொல்ல வரக்கூடிய சுருக்கமான விஷயம் என்னவென்று சொன்னால், இன்று இஸ்லாமியர்களுக்கு எதிராக தொடுக்கப்படக்கூடிய தாக்குதல்கள், இஸ்லாமியர்களுக்கு எதிராக இழைக்கப்படக்கூடிய அநீதிகள் எல்லாம் எதற்காக வேண்டி இருக்கின்றது சொன்னால், இஸ்லாமியர்கள் இஸ்லாத்தின்படி வாழக்கூடாது என்பதற்காக மட்டும்தான். மாறாக இஸ்லாமிய மக்கள் மீது அவர்களுக்கு எந்த ஒரு விரோதமும் கிடையாது. மாறாக இஸ்லாமியர்கள் இஸ்லாத்தின்படி வாழக்கூடாது, அவர்கள் இஸ்லாமின்படி வாழ்ந்து விட்டார்கள் என்று சொன்னால் உலகத்தில் அவர்கள் தகர்ப்பதற்கு எந்த ஒரு சக்தியும் வர முடியாது. இன்று அவர்கள் உறுதியாக புரிந்து வைத்திருக்கின்றார்கள். இன்று நாம் எல்லாம் கூறுகின்றோம் இலுமினாட்டிஸ் என்று கூறுகின்றோம், யூதர்கள் என்று நாம் எல்லாம் கூறுகின்றோம். அவளுக்கு முழுமையாக தெரிகின்றது, குர்ஆனிலே இடைச்சல்கள் செய்வதற்காக அவங்க மிகப்பெரிய ஒரு யூனிவர்சிட்டி அமைச்சு வச்சிருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு யூனிவர்சிட்டி அமைச்சு வச்சு குர்ஆனில் இடைச்சல்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் நாள்தோறும் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, குர்ஆனை அவர்கள் பின்பற்றினார்கள் என்று சொன்னால், முஸ்லீம்கள் சுன்னத்தை முழுமையாக பின்பற்றினார்கள் என்று சொன்னால் அவர்களை தகர்க்க முடியாது, அவர்கள் தான் உலகத்துடைய ஆளுமைகளாக திகழ்வார்கள் என்று அவர்கள் முழுமையாக புரிந்து வைத்திருக்கின்றார்கள். அதற்கான தாக்குதல்கள் தான் இன்று இஸ்லாமியமே அதிகமாக தொடுக்கப்படுகின்றது. மூன்றாவதாக பார்த்தோம் என்று சொன்னால் ஷரியத்தை முழுமையாக ஒரு முஸ்லீமாகின்றவன் முழுமையாக 100% பின்பற்ற வேண்டும். இந்த ஷரியத்துக்கு எதிராக தான் அதிகமாக இன்று அநீதிகள் இழைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. சிவில் சட்டங்கள், முத்தலாக்குடைய சட்டங்கள், அது மட்டும் இல்லாமல் இன்று நம்ம சமீபமாக வக்ஃபுடைய சட்டங்கள் மீது கை வைத்திருக்கின்றார்கள். இது எல்லாம் காரணம் எதற்காக என்று சொன்னால், இஸ்லாமியர்கள் ஷரியத்தை பின்பற்றக்கூடாது. இஸ்லாமியர்கள் ஷரியத்தை பின்பற்ற என்று சொன்னால் அவர்கள் முழுமையான முஸ்லீம்களாக அவர்கள் சக்தியில் அதிகமாகி விடுவார்கள் என்று அவருடைய எண்ணமாக இருக்கின்றது. எண்ணம் மட்டும் இல்லை, இதுதான் உண்மையும் கூட. அருமையான அல்லாஹ்வினுடையார்களே, ஸ்பெயினிலே பார்த்தோம் என்று சொன்னால், ஸ்பெயினுடைய 800 ஆண்டுகால ஆட்சி, 800 ஆண்டுகால சாம்ராஜ்யத்திற்கான முற்றுப்புள்ளி இதன் காரணமாக வந்தது என்று சொன்னால், அங்குள்ள இஸ்லாமியர்கள் ஷரியத்தை பின்பற்றவில்லை. அங்குள்ள இஸ்லாமியர்கள் சுகபோக வாழ்க்கை ஈடுபட்டார்கள். கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்கின்ற வாழ்க்கையை அவர்கள் தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். அதன் காரணமாக அனைத்து மக்கள்களும், அனைத்து இஸ்லாமியர்கள் ஆபாசத்தில் திளைத்து விட்டார்கள். இதன் காரணமாக ஷரியத் இல்லாமல் போனதின் காரணமாக இஸ்லாமிய மக்களுடைய பலமும் குன்றிவிட்டது. ஸ்பெயினுடைய இஸ்லாமிய ஆட்சிக்கும் முற்றுப்புள்ளி வந்துவிட்டது. அருமையான அல்லாஹ்வினுடையார்களே, சஹாபாக்களிடத்திலே எந்த ஒரு தருணத்திலேயும் ஷரியத்துக்கு மாற்றமாக ஒரு விஷயமும் கூட செய்தது கிடையாது. சஹாபாக்களுடைய ஒரு ஜமாத் ஒரு நாட்டை ரோம் தேசத்தில் உள்ள ஒரு நாட்டை வெற்றி கொள்வதற்காக செல்கின்றார்கள். அந்த சமயத்திலே சஹாபாக்கள் இடத்திலே பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அனைத்து சஹாபாக்களையும் உள்ளே அழைக்கின்றார்கள். அந்த நாட்டு மன்னன் உள்ளே அழைக்கின்றான். அந்த சமயத்திலே அந்த ஜமாத்துடைய அமீர் ஆகின்ற சஹாபி அவர்களுக்கு சந்தேகம் ஏற்படுகின்றது. அதாவது பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று சொன்னால் ஒருத்தரை மட்டும்தான் அழைக்க வேண்டும், இங்கே எல்லாத்தையுமே கூப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய படைபலம் உள்ள ஒரு அரசாங்கம், ஒரு தேசம், நம்ம அனைவரையும் எந்த ஒரு தாக்குதலும் இல்லாமல் உள்ளே அழைக்கிறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கும். அதன் காரணமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த சஹாபி அமீர் நசியத் செய்கிறாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகின்றான், குல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபது ஃபுரூஜஹும். அல்லாஹ் தஆலா முஃமின்களுக்கு கட்டளை எடுக்கின்றான், தங்களுடைய பார்வைகளை நீங்கள் தாழ்த்தி கொள்ளுங்கள், உங்களுடைய மர்மஸ்தானங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கின்றான். நீங்கள் அனைவரும் கண்களை தாழ்த்தி வண்ணமாக, பார்வைகளை தாழ்த்தி வண்ணமாகவே இந்த கோட்டைக்குள் நீங்கள் நுழையணும், யாருமே கண்களை உயர்த்தவே கூடாது என்று ஜமாத்துடைய அமீர் சஹாபி அவங்க நசியத் செய்கிறாங்க. அனைத்து சஹாபாக்களும் கண்களை தாழ்த்தி வண்ணமாகவே கோட்டைக்குள் நுழையிறாங்க. அந்த நாட்டு மன்னனுடைய சூழ்ச்சி என்னவாக இருந்தது அப்படின்னா, அந்த நாட்டு மன்னன் இவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு சஹாபாவுடைய சக்தி என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, அவங்க முழுமையாக குர்ஆனை பின்பற்றுறாங்க, சுன்னாவை பின்பற்றுறாங்க, ஷரியத்தை பின்பற்றுறாங்க. அதுதான் அவங்களுடைய பலமாக இருக்குது. அந்த பலத்தை அவங்கள பலகீனப்படுத்தணும். அதன் காரணமாக தங்கள் நாட்டுடைய அழகிகள் எல்லாம் நிர்வாணமாக்கி இருபுறங்களும் நிற்க வச்சுருந்தான். தங்களுடைய நாட்டுடைய அழகு பெண்கள், வாலிப பெண்கள் எல்லாம் நிர்வாணமாக்கி இருபுறத்தில் நிற்க வச்சுருந்தான்.
சஹாபாக்கள் யாரோடைய பார்வை பட்டுச்சு அப்படின்னா அல்லாஹுடைய உதவி குறைஞ்சிரும், இதன் மூலமாக அவங்கள அடிமைப்படுத்திடலாம், வீழ்த்திடலான்னு சொல்லி அந்த நாட்டு மன்னனுடைய யோசனையாக இருந்தது. ஆனால் சஹாபாக்கள் அனைவரும் பார்வையை தாழ்த்தி வண்ணமாகவே போனாங்க. வரலாற்று ஆசிரியர்கள் கிதாப் எழுதுகிறாங்க, அனைத்து சஹாபாக்களும் கீழே பார்வையை தாழ்த்தி வண்ணமாகவே மதினாவை போய் சென்றடைந்தாங்களாம். ஒரு சஹாபி கூட பார்வை உயர்த்தவில்லை. அருமையான அல்லாஹ்வுடையார்களே, இன்று இஸ்லாமிய எதிரிகள் குர்ஆனையும் சுன்னத்தையும் ஷரியத்தையும் முழுமையாக புரிந்து வைத்திருக்கின்றார்கள். கை செய்தும் இஸ்லாமியராக நாங்கள் முழுமையாக குர்ஆனையும் ஹதீஸையும் ஈமானை பற்றியும் ஷரியத்தை பற்றியும் முழுமையாக புரிந்து வைக்காமல் இருக்கின்றேன். அருமையான அல்லாஹ்வுடையார்களே, முழுமையாக ஷரியத்தை பின்பற்ற வேண்டும். நிக்கா போன்ற வைபோகங்களில் ஆடம்பரமான நிக்காகள் செய்யப்படுகின்றது, ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் எடுக்கப்படுகின்றது. முற்றிலுமாக ஷரியத்துக்கு மாற்றமான விஷயமாக இருக்கின்றது, ஷரியத்திற்கு மாற்றமான விஷயமாக இருக்கின்றது. இன்று வாழ்க்கை முறைகள் எல்லாம் மாற்றமாக இருக்கின்றது. இன்று பார்த்தோம் என்று சொன்னால் அனைத்து வாலிபர்களிடத்திலேயும் ஒரு சிந்தனை ஆட்கொண்டு விட்டது. மை லைஃப் மை ரூல்ஸ் என்கின்ற ஒரு சிந்தனை ஆட்கொண்டு விட்டது. அது எவ்வளோ பெரிய ஒரு சிற்கான வார்த்தையாக இருக்கின்றது. மை லைஃப் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கை மை ரூல்ஸ், என்னுடைய வாழ்க்கை மை ரூல்ஸ், எனக்கென்று சட்டம், நான் இயற்றிய சட்டத்தின்படி தான் நான் வாழ்வேன் என்கின்ற ஒரு கருத்துள்ளது தான் மை லைஃப் மை ரூல்ஸ். இது எவ்வளோ குர்ஆனையும் ஷரியத்தையும் பொய்ப்படுத்தக்கூடிய ஒரு வாசகமாக இருக்கின்றது. இன்று முஸ்லீம் வாலிபர்கள், முஸ்லீம் வாலிப பெண்கள் எல்லாம் இந்த கருத்தை நோக்கி தான் நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அருமையான அல்லாஹ்வுடையார்களே, இஸ்லாமியர்கள் முழுமையாக ஷரியத்தை பின்பற்ற வேண்டும். நான்காவதாக பார்த்தோம் என்று சொன்னால் ஆகிரத்தை முஸ்லீம்கள் முழுமையாக சார்ந்திருக்க வேண்டும். ஆகிரத்தை முழுமையாக இஸ்லாமியர்கள் சார்ந்திருக்க வேண்டும். அடுத்தபடியாக பார்த்தோம் என்று சொன்னால் இறுதியாக தஜ்ஜாலுடைய ஃபித்னா வரும். ஃபித்னாக்கள் வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் ஆன்மீக காலமாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு பிறகு நிசாதுக்கு எதிரான அநீதங்கள் இழைக்கப்பட்டது. இன்றைய காலத்திலே ஷரியத்துக்கு எதிரான அநீதங்கள் இழைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. கியாமத்துடைய இறுதியிலே தஜ்ஜாலாகின்றவன் வருவான். அந்த சமயத்திலே தான் ஆகிரத்துடைய சோதனை என்பது தலை தூங்கும். அருமையான அல்லாஹ்வுடையார்களே, ஆகிரத்துடைய சிந்தனை இல்லாமல் வாழ்வதற்கான முதல் காரணம் என்னவென்று சொன்னால் உலக ஆசை மட்டும்தான் ஆகிரத்தை மறக்கடிக்கக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது அழகான ஒரு ஹதீஸை குறிப்பிட்டார்கள். யூஷிகுல் உமம், ஒரு காலம் வரும், அந்த சமயத்திலே சில மக்கள்கள் எல்லாம் ததா அலைக்கும், உங்கள் மீது இவ்வாறு வெறி கொண்டு பாய்வார்கள். கமா ததா அல் அக்லது இலா கஸ்அதிஹா, எவ்வாறு பல நாள் சாப்பிடாமல் பட்டினியாக இருந்த ஒருவன் ஒரு உணவை பார்த்ததும் உணவு தட்டை பார்த்ததும் எவ்வாறு வெறி கொண்டு பாய்வானோ அதே போன்று ஒரு சமூகங்கள், பல மக்கள்கள், இஸ்லாமிய வெறியர்கள் உங்களை நோக்கி மூர்க்கம் கொண்டு பாய்வார்கள். அப்பொழுது ஒரு சஹாபி கேட்டார்கள், வமின் கில்லத்தின் நஹ்னு யௌம இதின் யா ரசூலல்லாஹ், அன்றைய சமயத்தில் நாங்கள்லாம் குறைவாக இருப்போமா, முஸ்லீம்கள் குறைவாக இருப்பார்களா என்று கேட்டதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பல் அன்தும் யௌம இதின் கஸீருன், நீங்கள் அன்றைய நாட்களில் நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் குஸா உன் குஸா இஸ்ஸைல், வெள்ளத்திலே அழைத்து செல்லப்படக்கூடிய குப்பைகளை போன்றிருப்பீர்கள். வல என்ஸ அன்னல்லாஹு மின் சுதூரி அதுவிக்குமுல் மஹாபத மின்கும், அல்லாஹு தாலா உங்களுடைய உள்ளத்திலே இருந்து, அல்லாஹு தாலா எதிரிகளுடைய உள்ளத்திலே இருந்து உங்களுடைய பயத்தை அல்லாஹ் எடுத்து விடுவான். வல யுக்திஃபன்னல்லாஹு ஃபி குலூபிக்குமுல் வஹன், உங்களுடைய உள்ளத்திலே அல்லாஹு தாலா வஹனை, பலகீனத்தை போற்றி விடுவான். அப்பொழுது சஹாபி கேட்டார்கள், வஹன் என்றால் என்ன அர்த்தம் யா ரசூலுல்லாஹ் என்று கேட்டதற்கு, ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மௌத், உலக ஆசையும் மரணத்துடைய பயம்தான் அல்லாஹ் தஆலா உங்களுடைய உள்ளத்திலே போட்டு விடுவான். காரணம் என்னவென்று சொன்னால் முதல் குறிப்பிட்ட ஈமான், இன்னும் சுன்னத், இன்னும் ஷரியத்தினுடைய குறையின் காரணமாக தான் இந்த ஹுப்பு துனியா உலக ஆசை என்கின்ற ஏற்படுகின்றது. உலக ஆசை ஏற்பட்டதன் காரணமாக ஆகிரத்தை மறக்கடிக்கப்படுகின்றது. ஆகிரத்தை மறக்கடிக்கப்படுவதன் காரணமாக மௌத்தின் மீது பயம் ஏற்படுகின்றது. அருமையான அல்லாஹ்வுடையார்களே, சஹாபாக்கள் எந்த ஒரு சமயத்திலேயும் மௌத்தை கண்டு அஞ்சியதே கிடையாது. இன்று பாருங்கள், ஒரு நோய் வந்தால் கூட நாம் அனைவரும் பயப்படுகின்றோம். இன்றெல்லாம் சமீப காலத்திலே கொரோனா முழு உலகத்தையும் ஆட்டி படைத்தது. அனைவரு கண்களிலும் பீதி, அனைவரிடத்திலும் பீதி பயமாக இருந்தது, மரண பயமாக இருந்தது. அருமையான அல்லாஹ்வுடையார்களே, ஆனால் ஒரு முஸ்லீமாக என்றவன் மௌத்துக்கு பயப்படவே மாட்டான். முஸ்லீம் மௌத்தையும் கேட்கக்கூடாது.
கொள்கை என்ன அப்படின்னா, இஸ்லாமிய ஷரியத்துடைய அக்கீதா என்ன அப்படின்னா, மௌத்தை நம்ம என்னங்க அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடாது, மாறாக மௌத்துக்கு பயப்படவும் கூடாது, மௌத்துக்கு பயப்படவும் கூடாது. ஆனால் பாருங்கள், இன்றைக்கி நாம் அனைவரும் என்னதுங்க சுன்னத்தை பின்பற்றல, ஷரியத்தை முழுமையாக பின்பற்றாததன் காரணமாக மௌத்தை கண்டு அஞ்சுகின்றோம். ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்கு படையை கொண்டு போனாலும் இவ்வாறாக கடிதம் எழுதுவாங்க, ஜித்துகு பிகௌமின் யுஹிப்புனல் மௌத்த கமா துஹிப்புனல் ஹயாத். நான் ஒரு கூட்டத்தை கூட்டி வந்திருக்கிறேன், அந்த கூட்டம் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், நீங்கள்லாம் எவ்வாறு உலக வாழ்க்கையை ஆசைப்படுகின்றீர்களோ அதை போன்று நான் அழைத்து வந்த கூட்டம் இருக்குது, மௌத்தை ஆசைப்படக்கூடியவங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஆக சஹாபாக்கள் அனைவர்களும் என்னதுங்க மௌத்தை கண்டு அஞ்சியதே கிடையாது. சஹாபாக்கள் முழுமையாக மௌத்தை கண்டு அஞ்சாமல் அல்லாஹுக்கு மட்டும் அறிஞ்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆகிரத்தை சார்ந்திருந்தாங்க. இன்று நேரத்தில் உலக ஆசை ஆட்கொண்டு விட்டது. இதன் காரணமாக நான் என்னதுங்க உலகத்தை கண்டு பயப்படுறேன், பொருளாதாரத்தை கண்டு பயப்படுறேன், இறுதியாக நான் மறுமையை கண்டு பயப்படக்கூடியவனாக இருக்கிறேன். அருமையான அல்லாஹ்வுடையார்களே, இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க, எவருக்கு இந்த உலகத்தின் மீது ஆசை அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவருக்கு அதிகமாக கஷ்டங்களும் வரும்னு சொல்லி சொன்னாங்க. அருமையான அல்லாஹ்வுடையார்களே, இன்று நான் பாருங்கள், உலகத்துடைய மோகத்தின் காரணமாக எவ்வளோ பலகீனமாக இருக்கிறேன்னு நான் சிந்தித்து பார்க்கணும். உலமாக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ஹாசிபு கபல் அன் துஹாசபு, உங்களை கேள்வி கேட்கப்படுவதற்கு முன்பாக நீங்களே கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. இன்றைக்கி நான் பாருங்கள், என்னிடத்துல உலக ஆசை எவ்வளோவாக இருக்குது. ஆது சமூக கூடதங்கள் இவ்வாறு தான் சொல்லி கொண்டிருந்தாங்க, ஒமல் ஹயாத்து இல்லா ஹயாத்து நத்துனியா, இவ்வாழ்க்கைன்னா உலக வாழ்க்கை மட்டும்தான், ஒரு மறுமையுடைய வாழ்க்கை என்பதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி ஆது சமூக கூடதர்கள் ஆகத்தை மறுத்து வாழ்ந்தாங்க. அல்லாஹு தஆலா அவர்களை ஒரேடியாக என்னதுங்க பிரீஹின் சர்சரின் ஆத்தியா, அல்லாஹால ஒரு கடுமையான காற்றை கொண்டு அடித்து விட்டான். சப அலையாலியும் சமானது ஐயாம், அல்லாஹால 7 இரவு 8 பகலில் அல்லாஹால ஒரு வேதனை இறக்கி அல்லாஹால மொத்த சமூகத்தையும் அழித்து விட்டான். ஆக அருமையான அல்லாஹ்வுடையார்களே, எல்லாருக்கும் ஒரு நாள் நிச்சயம் மரணம் வந்தே தீரும். அந்த மரணத்தை எண்ணி ஆகரத்தை சார்ந்து ஆகரத்துக்காக வாழ வேண்டும். ஒரு முஸ்லீம் ஆகின்றவன் ஆகரத்துக்குரியவன் மட்டும்தான், அவன் வேறு உலகத்திற்காக படைக்கப்படுவதே கிடையாது. அத்துன்யா சுஜ்னுல் முஃமின் வஜன்னத்துல் காஃபிர், உலகம் இருக்குது முஃமின்களுக்கான சிறைச்சாலையாக இருக்குது, இன்னும் காஃபிர்களுக்கான சொர்க்கமாக இருக்குது. யார் உலகத்தில் சிறைச்சாலை போன்று வாபிரு சபீல் அந்நியனை போன்று வழிபோக்குனை போன்று வாழ்கின்றாரோ நாளைக்கு அல்லாஹ் தஆலா சுகபோகமான வாழ்க்கையை வாக்குறுதி தரக்கூடியவனாக இருக்கிறான். அருமையான அல்லாஹ்வுடையார்களே, சொல்ல வரக்கூடிய சுருக்கமான விஷயம் என்னவென்று சொன்னால், நாம் வரலாற்றை படிக்கும் பொழுது ஸ்பெயின், ரஷ்யா போன்ற மிக பெரும் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் எல்லாம் வீழ்ந்ததற்கு காரணம் என்று சொன்னால் இந்த 4 விஷயங்களை பலகீனம் ஏற்பட்டது தான். முதலாவது ஈமான், 2வது சுன்னத், 3வது ஷரியத், 4வது ஆகிரத். இந்த 4 விஷயங்களை பலகீனம் ஏற்பட்டதன் காரணமாக தான் இந்த ஸ்பெயினுடைய இஸ்லாமிய ஆட்சியும் தகர்ந்தது, ரஷ்யாவிலையும் இஸ்லாமிய ஆட்சிகள் தகர்ந்தது. இந்த இரண்டு நாடுகளில் மிக பெரும் இமாம்கள் தோண்டியிருக்கிறாங்க. ஸ்பெயினுடைய நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கார்டோபாங்கிற அந்த மாகாணத்தில் உள்ள மஸ்ஜிதில், ஜாமா மஸ்ஜிதில் பல லட்சம் மாணவர்களுக்கு தஃப்சீர் படம் நடத்தியவங்க. அப்பேற்பட்ட இமாம் தோன்றிய நாடு தான் ஸ்பெயினுடைய நாடு. தஃப்சீர் குர்துபிங்கிற கிதாப்லாம் நமக்குலாம் தெரிஞ்சிருக்கும். 2வது ரஷ்யாவில் பார்த்திங்க அப்படின்னா, ரஷ்யாவில் தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களே பிறந்தாங்க. அப்பேற்பட்ட இஸ்லாமிய சாம்ராஜ்யம் எல்லாம் வீழ்ந்ததற்கு காரணம் இந்த 4 விஷயங்களுள்ள பலகீனம்தான். ஆக சொல்ல வரக்கூடிய இன்னொரு சுருக்கமான விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹு தாலா இஸ்லாமியர்களுக்கு எவ்வளோ தாக்குதல்கள் அநீதிகள் இழைக்கப்பட்டாலும் இஸ்லாம் அழியாது. இஸ்லாமியர்கள் மீது நாளடைவில் தாக்குதல்கள் ஏற்படும், அநீதிகள் இழைக்கப்படும். ஆனால் இஸ்லாம் என்பது ஒருபோதும் அழியக்கூடியதாக இருக்காது. அல்லாஹ் தாலா குர்ஆனில் தெளிவாக சொல்லிட்டான், யுரீதூன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃப்வாஹிஹிம், அல்லாஹு தாலா இந்த அணையா ஜோதியை நிச்சயமாக பரிபூர்ணப்படுத்தியே தீருவான். வலவு கரிஹல் காஃபிரூன், அவர்கள் காஃபிர்கள் வெறுத்தாலும் சரி, காஃபிர்கள் என்ன சூழ்ச்சி செஞ்சாலும் சரி, அல்லாஹ் தஆலா இந்த அணையா ஜோதியை கியாமத் நாள் வரை பரிபூர்ணப்படுத்தியே தீருவான். ஈமான் இஸ்லாம் வீழாது. இஸ்லாம் வீழ்ந்ததுன்னா இந்த உலகம் விழிக்காது. இஸ்லாம் வீழ்ந்தால் என்று சொன்னால் இந்த உலகம் விழிக்காது. அருமையான அல்லாஹ்வுடையார்களே, இன்றும் பார்த்தோம் என்று சொன்னால் ஸ்பெயினில் இஸ்லாமிய ஆட்சி தகர்ந்துருச்சு. இஸ்லாமிய ஆட்சி முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுருச்சு. ஆனால் முழு ஐரோப்பிய கண்ட்ரியில் ஸ்பெயினுடைய நாட்டில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஹோட்டல்களிலும் கை கழுவுறதுக்கு வசதி செய்யப்பட்டிருக்குது. ஆனால் முழு ஐரோப்பிய கண்ட்ரியில் எங்கேயுமே அந்த வசதி கிடையாது. இது இஸ்லாமிய கலாச்சாரமாக இருக்குது. இதுதான் நான் சொன்னது, இஸ்லாமியர்களை அழிக்க முடியும், ஆனால் இஸ்லாத்தை அழிக்கவே முடியாது.
இஸ்லாத்தை அழிக்கவே முடியாது. இஸ்லாமியர்களை அழிக்கவும் முடியாது இதுவரை இஸ்லாமியர்கள் இஸ்லாத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் அதுவரை. ஆக அருமையான அல்லாஹ்வுடையார்களே, இஸ்லாமியருடைய எதிரிகளுக்கு தெரிஞ்சிருச்சு இஸ்லாமியர்களுடைய இஸ்லாமிய தகர்ப்பதற்கான ஆயுதம் என்ன அப்படின்னா அவங்களை இஸ்லாத்தை விட்டு தூரமாக்கணும், அவங்களை இஸ்லாமியர்களாக வாழ வைக்கக்கூடாது. அந்த சமயத்தில் தான் அவங்க தகர்க்க முடியும், அவங்கள வீழ்த்த முடியும்னு சொல்லி அவங்க உறுதியாக இருக்கிறாங்க. நாம் அதை அறிஞ்சு நாம் முழுமையாக முழுமையான இஸ்லாமியாக முஸ்லிமனாக வாழணும். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் உறுதியான ஈமானையும் நபியின் சுன்னத்தின் மீது ஆர்வத்தையும் அதன்படி வாழும் பாக்கியத்தையும் சொல் செயல் எல்லாமும் ஷரியத்திற்கு தோதுவாக வாழும் தௌஃபீக்கையும் மரணத்தை அஞ்சாமல் மறுமைக்கு அஞ்சி வாழும் நல்லவர்களாக நம் அனைவரும் ஆக்கிரல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.